அனைவருக்கும் அன்பின் உறவு அடிப்படையில் அன்பு வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். உறவுகள், சொந்தங்கள் வாழ்வின் வளம் என்பதை இந்த பகிர்விலே நாம் பகிர இருக்கின்றோம். அப்போ உறவுகளுடைய உணர்வுகள் என்ன, உறவுகள் நிலைக்கவும் வாழ்வில் உறவுகளுடைய நிலைகள், தமிழ் உறவு முறைகளில் நம்முடைய குடும்பங்களின் உறவு விவரங்கள், முன்னர் காலத்து உறவு முறைகள், இப்போ இருக்கின்ற உறவு முறைகள், உறவு முறையில் தந்தை தாய் சம்பந்தி கணவன் மனைவி உறவினுடைய அஸ்திவாரம், வாக்குறுதிகள், உறவினுடைய விவரங்கள், இந்த உறவு முறைகளில் பிற இனத்தாருடைய உறவு முறைகள் விவரம். ஆகவே இந்த உறவு முறைகளோடு நம்முடைய சகோதர நண்பர்கள் உறவு முறைகள், பிற இடத்தின் வேலைகளின் தலைவன் தலைவி, தலைவன் தொண்டன், அலுவலர் பணியாளர், முதலாளி தொழிலாளி என்ற உறவு முறையில் உறவுகளுடைய அமைப்பு. இறுதியாக இந்த உறவுகளுக்கெல்லாம் மேலாக நம்முடைய மத பண்பாட்டுகளின்படி இறைவனின் மீது உறவு கொள்வது எப்படி, அந்த உறவு எப்படி நம்மை தலைமையில் உறவை உறுதி கொள்வது என்ற விவரங்களை, உறவுகள் சொந்தங்கள் நமக்கு வாழ்வை வளர்க்கின்றன என்பதை அறிகின்றோம். அன்பு எனும் வார்த்தையில், தரமான விதையில், நட்பும் தாய் வழி தந்தை வழி உறவுகள் சுவையாக சுமையாக இல்லாமல் சுவையாக இருப்பதை அறியலாம். ஆகவே அன்பு எனும் விதைகள் தரமாக இருக்க வேண்டும். இந்த உறவு முறைகளுக்கு எல்லா உறவுகளிலும் மனம் விட்டு பேசவும், ஆறுதலுக்காகவும் அன்பு கொள்ளவும், தன்னை பிறருக்கு உதவியாகவும் பயன்படுத்தி கொள்ளும் இந்த உறவு முறைகள் நம் வாழ்க்கை வளப்படுத்துகின்றன. அனைத்து உறவுகளுமே உறவின் அடிப்படையில், அன்பின் வெளிப்பாடில் இந்த உறவு அமைந்துள்ளது. வாழ்வில் நட்டம் லாபம் ஏற்படுகிறது, தொழில் சம்பந்தமாக நன்மைகளும் ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் சூழ்நிலைகளில் நிலைகளை, உறவின் நிலைகளை நாம் அறியலாம். ஆகவே நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் நேரங்களில் இந்த உறவுகள் எப்படி நம்மோடு இணைகிற என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். உறவுகளில் நாம் வாய்விட்டு பேசுதலும் மலர் விட்டு உரையாடுதலும் இந்த உறவுகளை வெளிப்படுத்துகின்றன. சம்பவங்கள் உதாரணமாக, முன்காலத்தில் பாட்டன் பாட்டி தன் பேரன் பிள்ளைகளோடு இந்த உறவு முறையில், அன்பு முறையில் கதை சொல்லுகின்ற முறை அந்த உறவு முறையை பலப்படுத்தியது. இன்று இந்த உறவுகள் இப்படிப்பட்ட பலப்படுத்துவதற்கான இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உறவுகள் என்பது பாராட்டப்படவும், சம்பவங்கள் அல்லது குடும்ப நிகழ்வுகளில் பகிர்ந்து கொண்டு மகிழ்தல் ஒன்று. இந்த குடும்பங்களின் உறவுகளில் இந்த உணவு முறை பழக்கம், விருந்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் உணவு வழங்குதல், இதுதான் உறவை மேம்படுத்தும். உணவு முறை உறவை மேம்படுத்தும். இது தமிழக பண்பாட்டு கலாச்சாரத்தில் மட்டும் நிறைந்து இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். இந்த உறவுகளின் பயனால் நம் தனி மனிதனுடைய படைப்பாற்றல், ஞாபக சக்தி, குடும்ப உறுப்பினருடைய அன்பு, அந்த பராகுரம் அன்பு, இவைகளை எல்லாம் நாம் வளர்த்து கொள்வதற்கான இந்த உறவு முறைகள் உள்ளன. ஆகவே இந்த உறவு முறைகளை நாம் எள்ளி நகையாடவும் கூடாது. சில உறவு முறைகள் குப்பையில தூக்கி போட்டாலும், ஆனால் ஒரு உறவு முறைகள் பாசத்துடன் அந்த பங்களிப்பு இருப்பதையும், பொக்கிஷமாக அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதையும் நாம் பார்க்கின்றோம். உன் மனதுக்கு இந்த உறவு நிலைக்க வேண்டும் என்றால் அன்பை கேட்டு வாங்காதே, ஆதரவை சொல்லி பெறாதே, காதலை பிச்சை எடுக்காதே, திறமையை செதுக்கி தன்னுள் இருக்கும் வளத்தை பெருக்கிக் கொள்ள இந்த உறவுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உறவுகளை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு முறையில் மொத்தம் 100%ல் 30% உறவினர்கள், தன்னுடைய குடும்ப உறவினர்கள், சொந்தக்காரர்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஒரு 30 உறவுகள் சதவீதம் நாம் பணி செய்யும் தளங்களில் இருக்கின்ற பணியாளர்களோடு ஒரு நல் உறவை, நல் ஒழுக்க முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 20% நாம் நம்மளுடைய சமூகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலையோடு, மக்களோடு, பிற இனத்துங்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 20% நம்மளுடைய இந்த உறவினர்கள் சமூகத்தோடு பயன்படுத்திக் கொள்வது போன்று 10% தர்மம் செய்வதிலும், முதியோர்கள் மற்றவர்களோடு இரக்கம் காட்டுவதிலும் இந்த 20% உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். 10% நம் தொழில் சார்ந்த நிலைகளிலும், அந்த தொழில் சார்ந்த ஊதியத்திலும் அதிலும் அக்கறையாக இருந்து கொள்ள வேண்டும். ஆக 100%, 30% உறவினர்கள் குடும்பங்கள், 30% நம் பணி செய்யும் தலங்கள், 20% நம்மை சூழ்ந்திருக்கின்ற சுற்றத்தார் பிற மக்களோடு 20%, 10% முதியார்கள், முடியாதவர்களுக்காக தானம் செய்வர்களோடு உறவாடல், உறவுகள் மேம்படுத்தல், 10% தனக்காக தன் ஊதியத்துக்காக நிர்பந்தித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். உறவுகள் ஒருவருக்கு குப்பையாக இருக்கலாம், ஒருவருக்கு அது பொக்கிஷமாக இருக்கலாம். அதை நாம் கண்டறிந்த வேண்டும். உன்னை மேம்படுத்த பல நண்பர்களை உருவாக கொள்ள வேண்டும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று நான் சொல்லுகின்றேன் என்ற ஒரு முதுமொழியில் நண்பர்களும் இந்த விஷயத்தில் இந்த குடும்ப உறுப்பினர்களோடு உறவுகளாக இருக்கின்றார்கள். இதன்படி அடிப்படையில் நம்முடைய உண்மை உறவுகளை பார்த்தால் 7 தலைமுறைகள் இருக்கின்றன. இந்த 7 தலைமுறைகளில் கொள்ளு பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் பேத்தி என்ற உறவு, அதுக்கு அடுத்த உறவு பேரன் பெயர்த்தி என்ற முறையிலும், அதுக்கு அடுத்தது தந்தை தாய் உறவு, அதுக்கடுத்து 4வது பாட்டன் பாட்டி, அடுத்தது ஒட்டன் பூட்டி ஒட்டன் ஒட்டி, அடுத்தது சேர்வோன் சோழோன், அதாவது பெண்ணிற்கான சோழன், அதாவது ஆண் என்றால் சேர்வோன். 7வது தலைமுறை பரன் பறை என்ற இந்த தாய் தந்தை உறவுகள் 7 உறவு முறைகள் இருக்கின்றன. அப்ப தாய் தந்தை தாத்தா பாட்டி தடுத்தும் அடுத்தும் இருக்கின்ற உறவு முறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது கணவன் மனைவி உறவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உப்பு அதிகமானாலும் குறைந்து இருந்தாலும் அது அந்த கணவன் மனைவி உறவு அதிகமாக இல்லாமல் குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகவே இந்த கணவன் மனைவி உறவு, தலைவன் தலைவன் உறவு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. மேலும் பிடிவாதமும் புரிதல் இல்லாமல் இருந்தால் இந்த கணவன் மனைவி உறவு மேம்படுத்தப்படும் என்று சொல்லுகின்றார்கள். உறவுகளை தொடர்ந்து நாம் இந்த நிலையில் குடும்பத்தோடு இருக்கின்ற உறவுகளில் சம்பவங்கள் நடக்கின்றன. அப்ப அந்த சம்பவங்களில் அந்த உறவு முறைகள் எல்லாம் நாம் கூட்டாக கடந்து கொண்டு அந்த உறவை நாம் வளப்படுத்த வேண்டும். கணவன் மனைவி உறவு, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வேறு இடத்திலிருந்து பெண் வருகின்றால், அந்த பெண் வேறெடுத்த பெண் அந்த பெண்ணை ஊட்டி வளர்த்தால் தன்னுடைய உறவு முறை தானாக ஆரோக்கியமாக வளரும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதனால்தான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண் எடு என்று கூறுகின்றார்கள். நம்மளுடைய ஒரு அன்பு ஏற்படுகின்ற காதல் புரிதல், பார்த்தவுடனே காதல் என்பது திருமணத்தில் முடிவதல்ல. அது நெறி சார்ந்த லட்சியங்களை உருவாக்கி தன்னால் முடியும், தன்னுடைய தன்னம்பிக்கையில் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி முடியும் என்ற ஒரு நிலையில் உயர்ந்து அந்த குடும்பங்களோடு கலந்து அந்த உறவுகளை மேம்படுத்தப்பட வேண்டும். உறவுகள் இயற்கையாகவே பார்க்கின்ற போது அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றது. ஒரு மரத்திலே காய் பூத்து அந்த காய் பழுத்து அதுக்கப்புறம் பலன் தருகிறது. அதுபோன்று அந்த பூக்குற நேரம் காய்க்கிற நேரம்ன்ற இயற்கை பருவம் இருக்கிறது இல்லையா, அதுபோலதான் இந்த உறவுகளும் இந்த குடும்பங்களும் நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம் கணவன் மனைவி ஏற்படுத்த பெண் அந்த பெண் வீட்டாரும் தாய் வீட்டாரும் சம்பந்தி என்கிறார்கள். சம்பந்தி என்றால் கணவன் வீட்டார் பெற்றோரும் தாய் வீட்டாரின் பெற்றோரும் இணைந்து சீர் மேற்கொண்டு, அதாவது சிறப்பு தன்மையோடு அவர்கள் மேன்மைப்படுத்த வேண்டும், நீதியில் அதாவது ஒருங்கிணைக்க வேண்டும். அப்ப அந்த கணவன் தன் மனைவிக்கு
அல்லது மணவன் தன் கணவிக்கு நான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உன் மீது நான் நேசிப்பதிலும் மதிப்பதிலும் நான் வாக்களிக்கிறேன் என்று ஒரு உறுதிமொழியை இந்த சுற்றத்தார் முன்னிலையில் நாம் அந்த உறுதிமொழியை எடுத்து இந்த கணவன் மனைவி உறவை புதுப்பிக்கிறோம், தொடங்குகிறோம். அப்ப இறைவன் இந்த குடும்பங்களை இணைத்திருக்கின்றார், மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற ஒரு நிலையில் இந்த உறவை நாம் தொடங்க வேண்டும். உறவுகளில் சிலரை பற்றிக்கொள், சிலரை விட்டுவிடு, சூழ்நிலைக்கு ஏற்ப சிலரை கடந்து செல் என்ற ஒரு தத்துவத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகின்றார்கள். வாழ்வினை மேம்படுத்துவதற்கு, உறவை அறிந்து கொள்வதற்கு அதை அலசி பார்க்க வேண்டும். துணி காய வைக்கிறவளை கொஞ்ச நேரம் காய வைக்கணும். அதுக்கப்புறம்தான் அந்த விதிமுறைகளை, விஷயங்களை நமக்கு புரியும், புலப்படும். இந்த உறவு முறைகளை இப்படி நாம் பயன்படுத்த வேண்டும். கணவன் தன் அம்மாவின் உரிமையில், அப்பா அம்மாவின் உரிமையில் அன்பு கொணர்வது தன் மனைவி வருதான் அந்த கணவன் தன் அப்பா அம்மாவை நினைவு கூறுகின்றான். ஆனால் ஒரு மகள் இருக்கின்றாலே, தன் தாய் தந்தை உயிருள்ள வரை அவள் அன்பு உறவு கொள்கிறாள். ஆகவே இந்த தாய் வழி உறவும் தந்தை வழி உறவுல அந்த கணவனுக்கும் அந்த மகளுக்கும் சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியத்துல இந்த உறவு முறைகளை சொல்லுகின்றார்கள். இப்போது ஒரு மாமனார், ஒரு மகன் தன் தந்தை தாயை உரிமை கொண்டினால் அங்கே முதியோர் இல்லை. ஒரு கணவன் தன் தகப்பனையும் தாயும் உரிமை கொண்டால் முதியோர் இல்லம் தேவையில்லை. ஆனால் ஒரு மகள் தன் மாமனார் மாமியாரை தந்தையாகவும் தாயாக நினைத்து கொண்டால் நமக்கு முதியோர் இல்லம் தேவை இல்லை. ஆகவேதான் ஒரு தாய் கேட்கின்றாள் ஒரு மகனை பார்த்து, மகனே, நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில், நான் இருக்க ஒரு இருட்டறை இல்லையா உன் வீட்டில் என்று ஒரு தாய் கேட்கின்றார். ஆக எந்த உறவின் அடிப்படையில் அந்த உறவை நாம் மேம்படுத்துகிறோம் என்பதை நம் தாய் தந்தி வரம் கேட்டு நடைபயணம் நடந்து நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம் கடவுளாகிய இந்த தாய் தந்தையர்களை எப்படி இந்த கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஒரு குடும்பத்தில் அந்த உறவை மேம்படுத்தி வளர்க்க வேண்டும், அதுதான் தலை சிறந்த குடும்ப உறவு என்பதை நாம் தெரிவிக்கின்றார்கள். ஒரு குடும்ப உறவில் கணவன் மனைவி உறவு, சம்பந்தி உறவு, அண்ணன் உறவு. அண்ணன் நாள் ஒரு குடும்பத்தின் மூத்தவன், அவன் அனைவருக்கும் வழிகாட்டியாக, மூத்த ஏர் எப்படி ஓட்டி செல்கின்றார்களோ விவசாயத்தில் அதுதான் பின்னாடி பின்னேர் வரும். ஆகவே மூத்தவன் எப்படியோ அந்த குடும்பத்தில் மற்றவர்கள் எந்த பழக்க வழக்கத்துக்கும் எந்த நல்ல நிலைகளுக்கும் உதாரணமாக இருக்கின்றவன் அண்ணன். தம்பி என்ற உறவு, பிறருக்கு பின்னால் பிறக்கிறவன் அவன் தம்பி என்ற உறவு. ஆகவே இந்த அண்ணன் தம்பி உறவு சொல்லுவார்கள், 5 வயது வரை அண்ணன் தம்பி உறவு, 10 வயது வரை பங்காளி உறவு, 20 வயது வரை பாகப்பிரிவினை உறவு என்று. இந்த நிலையில் தம்பியை விட அத்தை உறவு. இந்த அத்தை உறவு என்னால் அப்பாவினுடைய அக்காவை அல்லது தங்கையை அத்தை உறவு என்று கூறுகின்றோம். அந்த அத்தை உறவு, அத்தைதான் அந்த குழந்தையை குழந்தையாக இருக்கும்போது பாதுகாத்து வளப்படுத்தி வளர்க்கின்ற ஒரு நிலை அந்த அத்தை உறவு. மாமன் உறவு, கணவன் அம்மாவின் தம்பி அண்ணன் இவர்களை மாமா என்று கூறுகின்றார். இந்த மாமன் உறவு அந்த மனைவியினுடைய அண்ணனோ தம்பியோ இந்த கணவனுக்கு மாமா உறவு. அந்த மாமா உறவு என்ன செய்கிறது என்றால், பேர் வைக்கும் போது மாமாவை கூப்பிட்டு மடியில் உட்கார வைத்தல், காது குத்தும் போது மாமாவை உட்கார வைத்து காது குத்துதல், அந்த கணவன் மனைவிக்கு திருமணம் நடக்கின்ற போது திருமண அந்த பந்தியிலே, நிச்சயதார்த்தம் பந்தியிலே மாமன் உட்கார்ந்து கொண்டு பெண் உனக்கு பெண் எனக்கு என்று தட்டு மாற்றி கொண்ட உறவு, எல்லா உறவுகளுக்கும் மேம்படுத்துவதற்கான அந்த மாமன் உறவு இருக்கின்றதே, அது அப்பேற்பட்ட ஒரு புனிதமான உறவு. எல்லா நிகழ்ச்சிகளையும், துக்கம் நிகழ்ச்சிகளையும் அல்லது மகிழ்ச்சி நேரத்திலும் அந்த குடும்ப உறவு நிகழ்வுகளிலும் முதல் நிற்பவர் மாமன். ஏன் இறப்பு காலத்தில் கூட கோழி துணி போடுவதற்காக மாமனைத்தான் அழைத்து வருவார்கள். ஆகவே அப்பேற்பட்ட உறவானது இந்த மாமன் உறவு. பெரியப்பா பெரியம்மா
தன்னுடைய அப்பாவிற்கு அண்ணனாக இருக்கிறவர்கள் பெரியப்பா, மனைவியினுடைய அண்ணனாக இருப்பவர்கள் பெரியம்மா என்ற உறவு தன்னுடைய தந்தை தாய்க்கு முன்னர் இருக்கிறவர்களை குடும்பத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு நெறிப்படுத்துபவர்கள் இந்த பெரியப்பா சித்தப்பா என்ற உறவுகள். சித்தி என்ற உறவுகள், சித்தப்பா என்றவர்கள் கணவனுக்கு தம்பியும் தன்னுடைய மனைவிக்கு தங்கையும். இந்த பிள்ளைகள் சித்தப்பா சித்தி என்று இந்த குழந்தைகள் கூப்பிடுகின்றன. அப்ப சித்தப்பா சித்தி என்பவர்கள் இந்த குடும்ப உறவிலே அண்ணன் தம்பியோடு அக்கா தங்கையோடு இணைந்து ஒரு எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு பெற, நிகழ்ச்சியை பாராட்டுதலோ மகிழ்ச்சி சொல்லுதலோ இந்த நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த உறவு முறை தங்கை உறவு. ஒரு கணவனுடைய தங்கை, அந்த உறவை தங்கை உறவு, அதாவது நம்முடைய அண்ணனுக்கு பிறந்த உறவு தங்கை. அதுக்கடுத்து தம்பி பார்த்தோம். அண்ணனுக்கு முன்ன பிறப்பது அக்கா உறவு. மச்சான் உறவு, மனைவியினுடைய தம்பி அல்லது அண்ணன் இந்த கணவனுக்கு மச்சான் உறவு. இந்த மச்சான் உறவு எவ்வளவு முக்கியம் என்றால், பொதுவாக ஆண் வழி தந்தை வழி உறவினர்களை காட்டிலும் இந்த தாய் வழி உறவுகளாயிருக்கின்ற இந்த மச்சான்கள் தன்னுடைய அக்காவிற்காக அனைத்தையும் வாரி கொடுப்பது, தன்னையே கொடுப்பது, தன் அக்கா சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக அந்த மச்சான்கள் படைக்கு அஞ்சான், எதற்கும் வந்து உடனே நின்று அந்த அக்காவுக்கும் அக்கா வீட்டிற்காருக்கும் எல்லாவித உறவு முறைகளில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உதவியும் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் மச்சான்கள். அடுத்தது தம்பி. அடுத்து உறவுகள் எதை கொடுத்து நாம் நல்ல பெயரை வாங்கி நினைத்தாலும் அது கொடுக்கும் வரைதான் அந்த உறவு. நான் பார்த்திருக்கின்றேன். நம்மளுடைய பொருளையும் உணவும் கொடுக்க வரைதான் உறவு. எதை கொடுத்தாலும் இல்லை என்று சொல்லுவது கிடையாது. ஒரு சிலர் போதும் மனம் என்றதே சிறந்தது என்று இந்த உறவு முறையில் தன்னை தன் குடும்பத்திலும் சமூகத்திலும் வளப்படுத்தி கொள்ளத்தான் இத்தகைய உறவுகளை நமக்கு காட்டுகின்றன, மேம்படுத்துகின்றன. மச்சின்சி உறவு. தன் மனைவியினுடைய தங்கை கொழுந்தினால் மச்சின்சி என்று கூப்பிடுகின்றார்கள். இவர்கள் இந்த தாய் வழி உறவுகளோடு தன் தங்கை அக்காவான ஆக்கு கணவனுடைய தங்கச்சியாக, அந்த மனைவியினுடைய தங்கச்சியாக கொழுந்தியால் மச்சின்சி இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் எல்லா விழாக்களையும் எடுத்து செய்வதில் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் அரணாகவும், தன் குடும்பத்தை விட அரணாகவும் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மச்சினிச்சியும் கொழுந்தியாலும் என்று கூறுகிறார். அப்ப கொழுந்தினார் தம்பின் மனைவி அந்த உறவு முறைகளை மேம்படுத்துவதற்காக இருக்கின்றார்கள். சகலை என்ற உறவு. தன்னுடைய தங்கை புருஷன் அந்த உறவுக்கு சகலை என்று பெயர். அப்ப தன்னுடைய சகலை என்றால் தன்னுடைய மனைவியினுடைய உறவினர் கணவன், இவருக்கு கணவனுக்கு சகலை. இந்த உறவுகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் ஒரு பற்று பாசத்தை, ஒரு சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதில், மனம் விட்டு பேசுவதில் இந்த சகலை என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். நாத்தனார் உறவு. தன்னுடைய குடும்பத்தில் கணவனுடைய தங்கை அந்த மனைவிக்கு நாத்தனார் உறவு. அப்ப அந்த நாத்தனார் உறவை கூட தமிழக முறையில் நாத்தனார் என்றால் நாத்து அந்த குடும்பத்தில் வளர்கிறது. அது இன்னொரு இடத்தில் பிடுங்கி நட்டு பயிராக வளர வேண்டும். அதற்காகத்தான் நாத்தனார் உறவு. இந்த நாத்தனார்கள் அந்த கணவனுடைய மனைவிக்கு விட்டு கொடுத்தலும் அல்லது பரிகார அன்புன்னு சொல்லுவாங்க, அந்த அன்பின் அடிப்படையிலும் இந்த மனைவிக்கும் அன்னிக்கும் இந்த நாத்தனார் உறவுக்கும் ஒரு மேம்படுதல், புரிதல் இருந்தால் அந்த குடும்பங்கள் வளமாகும். இன்றைக்கு சில குடும்பங்களில் நாத்தனார் இருக்குதா என்றால் பின்வாங்குகிறார்கள் சில பெண்கள் பார்க்கின்ற போது. ஏன்? அப்ப அந்த நாத்தனார் என்பவர் தன் வீட்டிலே இருக்கின்றவர் தன்னுடைய இடம் மாறி வேறொரு இடத்துக்கு சென்று வலம் புரிய வேண்டும். இந்த குடும்பத்தில் அந்த நாத்தனார் இருப்பது அந்த மனைவிக்கும் அந்த நாத்தனாருக்கும் ஒரு ஏற்ற சூழலை உறுத்து கொண்டு அவர்கள் விட்டு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த நாத்தனார்கள் இந்த விஷயத்தை பார்க்கின்றோம். ஓரத்தி, ஓர் பிளஸ் அத்தி, ஒரே வீட்டில் இவர்கள் வாழ வந்தவர்கள் ஓரத்தி.
அதாவது கணவன் ஒரு அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டில் அதை வாழ வருகிறாள் என்றால், அந்த வாசப்படியில் உள்ள வருகிறாள் என்றால் அது கோரவத்தி என்பது. மதினி என்றால் அது அன்னி. ஒரு குடும்பத்தில் ஒரு அன்னி என்றால் அந்த குடும்பத்தில் பிறந்த அத்தனை உறவுகளுக்கு ஒரு தாய். தாய்க்கு அடுத்த தானத்தில் இருப்பவள் தான் அன்னி. அதை எத்தனை சகோதரர்கள் அதை அன்னியாக பாவித்து, அன்னி சொல்வது தாய் சொல்வதற்கு சமம், நம்மை வழிகாட்டுவர், எல்லா குடும்பங்களிலும் நம் அன்னி இருக்க வேண்டும் என்று இணைந்து அந்த குடும்பத்தை வளப்படுத்துவர்கள் தான் இந்த அன்னி என்ற உறவு முறை. அடுத்து நிச்சயதார்த்தம். இந்த கணவன் மனைவி உறவுக்கு நிச்சயதார்த்தம் செய்கின்றார்களே, ஒரு பெரிய அற்புதமான சடங்கு. அது நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் மிக வலிமையாக உறவை ஏற்படுத்துகின்ற விதமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நடக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் இந்த உறவு முறைகள் எல்லாம் நாம் பார்க்கின்ற போது, அடுத்தது இந்த உறவுக்கு வித்தியாசமான ஒரு உறவை நரிக்குறவர் இனத்து முறையில் பார்த்தேன். ஆதி காலத்தில் ஆதாமனுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆதாமனுடைய வீட்டு வேலைக்காரன் போய் ரபேக்காள் என்ற பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணினுடைய அந்த செலவுகள் நகைகள் அந்த உறவினர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அந்த ரபேக்காளை கட்டி வந்ததால் ஒரு வரலாறு இருக்கிறது விவரித்து. அதுபோன்றுதான் இந்த நரிக்குறவர்கள் இனத்தில் ஒரு வித்தியாசமான உடல் இந்த உறவு முறைகள் இருப்பதையும் பழக்க வழக்கங்கள் இருப்பதையும் பார்க்கின்றோம். ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கணவன், ஒரு தலைவன் அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண் வீட்டாருக்கு சம்பந்தம் கொடுக்கணும், அந்த தகப்பனாருக்கு பணம் முடிச்சு கொடுக்கணும், எல்லா செலவும் ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண். அப்படி திருமணம் செய்து கொண்டு வந்த ஏற்பாடு அந்த இனத்திலே ஒரு வேறுபாடு ஏற்பட்டால் அந்த வேறுபாட்டை களைய அந்த குழு கூட்டி சாமி சிலை யார் வச்சுக்கிறாரோ அவர்தான் தலைவர். அவர் உடனே அதற்குரிய ஆவணங்கள் செய்து அந்த குடும்பத்தை அவனுடைய ஏற்படுத்தி செய்தவென்றால், இவன் எவ்வளவு போட்டு கொடுத்தானோ ஒரு 25,000 13,500 ரூபாய் திருப்பி அந்த பெண்ணு வீட்டார அவனுக்கு கொடுத்துடணும். இவன் போய் மறுமணம் செய்ய கொண்டு வென்றால் அந்த பெண்ணை பார்க்கின்ற போது அந்த பெண்ணுடைய தகப்பாருக்கு அந்த சீர்வரிசை செய்தான் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு திருமணம் செய்யணும். ஒரு பெண் விதவியாகவே 6 மாதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. அந்த இனத்தில் மறுபடியும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த 2 உறவுகளும் கணவன் மனைவி உறவுகளும் சமமானவர்கள். வேலைக்கு போன்றாலும் சமமாக போக வேண்டும், அல்லது மது அருந்தினாலும் சமமாக இருந்த வேண்டும். குழந்தை வளர்த்தென்றாலும் தொட்டில் போட்டு தோளிலே யானை தோழி போட்டு 2 பேரும் வளர்க்கணும். மனைவி வேலைக்கு சென்றால் 6 மணிக்குள் வீட்டுக்கு வந்து விடணும். உறவினர்களை பார்க்கின்ற போது 2 உறவுகள், ஆடு வெட்டுகிறவர்கள் எருமாடு வெட்டுகிறவர்கள். இந்த எருமாடு வெட்டுகிறவர்கள் குலத்தில் தான் அவர்கள் பெண் எடுத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் அவளுடைய குலத்தில் தான் பெண் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த உறவுகள் மூத்தார்கள் அல்லது மாமனார்களே முகம் பார்த்து பேசக்கூடாது. அந்த 6 மணிக்குள் வேலைக்கு முடிந்து அந்த மகள் அந்த மருமகள் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும் என்ற ஒரு கட்டுப்பாடு, அந்த குடும்ப ஒழுக்கம் குடும்ப உறவு அந்த நரிக்குறவர் இனத்தில் இருப்பதை நான் பார்த்தேன், அவர்களோடும் அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த விஷயத்தில் நம்முடைய உறவு முறைகள் எப்படி இருக்கின்றன, 7 தலைமுறை உறவுகள், நம்மளுடைய உறவுகளுடைய பெயர்கள், அதனுடைய பொருள்கள், அதனுடைய அர்த்தங்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்றுதான் இந்த பிற இனத்தாகிய இந்த மக்களிடம் ஒரு வித்தியாசமான உறவு முறை இருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்தது முடிவாக இந்த உறவு முறைகள் எப்படி இருக்குன்னா, புனித கன்னிமரியாள் அன்னை மரியாள் தன் வயதான காலத்தில் எலிசபெத்து பேறு பெற்றாள் என்று ஓடி சென்று உதவி செய்தாள். அதுபோல் ஒரு குடும்பத்தில் ஒரு உறவு முறை இருக்கிறது என்றால், ஒரு துன்பம் என்றால், ஒரு பாதிப்பு என்றால், ஒரு உதவி என்றால் ஓடோடி சென்று முதலாக நாம் அந்த உறவை பலப்படுத்த வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உறவுகளுடைய பெண் வீட்டாருடைய பலம் அதிகம், பாசம் அதிகம் என்பதையும் இந்த தருணத்தில் நாம் பார்க்கின்றோம். உறவை அன்பிற்காக, உதவிற்காக, பாராட்டுக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் திருக்குறள் சொல்லுகிறார், எல்லா திருமண பத்திலும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது திருக்குறள் இல்லாத திருமண பத்திரிகையே இல்லை. ஆகவே இந்த அன்பும் அறனும் அந்த இல்வாழ்க்கையில் எப்படி நாம் போற்றப்பட வேண்டும், அதை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் நம்ம அருமையாக அன்பும் அருளும் பகிர்ந்து நம்முடைய அறச்செயல்களை நட்பும் சுற்றமும் பெற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே இந்த செயல்கள் இந்த
இந்த திருக்குறளுக்கு நம்மளுடைய முத்தமிழர் கலைஞர் ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். என்ன என்றால், பெண் நாணல் மிகுந்து அந்த பெண் எந்த செயல்களாலோ அவள் மீது கொண்ட ஒரு அன்பு அந்த பயிருக்கு நீராக இருத்தல் வேண்டும். அப்ப அந்த அன்பு என்ற பயிருக்கு அந்த மனைவி என்பவள் நீராக இருக்க வேண்டும் என்று அவர் அந்த கணவன் மனைவி உறவை பற்றி கூறுகின்றார். உறவனுடைய பெயரை நாம் சுருக்கமாக பார்க்கின்ற போது, அப்பா அம் பெயர் மனிதன். மனித நிலையில் அந்த அப்பா அந்த குழந்தைக்கு இருக்கின்றார். அம்மா என்றால் அந்த குழந்தையை அந்த பிள்ளையை பாராட்டுதல் மனிதியாக இருக்கின்றாள். பாட்டி தன்னுடைய அந்த குழந்தைக்கு பாட்டி செய்து அறிவையும் உணர்வையும் தருகின்றாள். தாத்தா அந்த குழந்தையை எந்த நேரமும் பாசத்திலே வளர்த்து தன் பிள்ளையை வளர்த்ததை விட பேரனை வளர்ப்பதில் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் தாத்தா. பாட்டி அந்த தந்தையினுடைய தாத்தாவினுடைய உணர்வுகளோடு இணைந்திருப்பதையும் பார்க்கிறோம். அம்மாவின் அம்மா அத்தை என்று கூறுகிறோமே, அவர்கள்தான் இந்த குடும்பத்திற்கு முதல் வந்த அந்த குடும்பத்திற்கு தோள் கொடுப்பவள் யார் என்றால் அத்தை. அடுத்தது மாமன். இந்த மாமன் தான் அந்த அடிப்படை இந்த குடும்பத்திற்கு உதவுவராக இருக்கின்றாள். தம்பி தன்னனுக்கு பின் வந்தவராகும், மகள் தனக்கு மகிமை தருபவளாகவும், தங்கை தன் கையை பிடித்து வளர்த்தெடுத்தவளாகவும் இருக்கின்றார்கள். கொரியா நாட்டில் இன்றும் தந்தை தாய் என்றுதான் கூறுகின்றார்கள். எந்த விலங்குகளும் பிறந்தவுடனே அம்மா என்றுதான் அந்த உறவை மேம்படுத்துகின்றன. உதாரணமாக ஒன்று சொல்வார்கள், ஆதாம் ஏவாள் உருவான பிற்பாடு ஏ வா என்று கூப்பிட்டு ஏவாள் என்ற அந்த உறவை ஒருங்கிணைத்து கொண்டதாக நாம் வரலாறு அவருடைய வாழ்க்கையில். ஆகவே இந்த உறவு நாம் மேம்படுத்த வேண்டும். அதில் குறிப்பாக இந்த உறவுகளுக்கெல்லாம் முறையில் இறைவனை நாம் உறவு மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆண் பார்வையில் பெண் உலகத்தையே காட்டுகின்றார். ஒரு நீர் நிலையானது பல பாத்திரங்களில் வடிவமைப்பில் நிறைகிறது. ஆனால் அந்த கிணற்றிலிருந்து தான் அந்த தண்ணீர் பல பாத்திரங்கள் வந்ததை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த உறவு முறைகளில் நாம் சிக்கலை இல்லாத உறவாகவும், நம்முடைய திருமணங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தருகின்ற உறவுகளாகவும் நாம் அதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உறவு அடிப்படைக்கு மூல காரணம், இந்த திருமணத்தில் 3 முடிச்சு போடுவார்கள். ஆகவே முதல் முடிச்சு இந்த இறைவனுக்கும் தேவர்களுக்கும் விண்ணகத்தில் உள்ள இறைவனுக்கும் சாட்சியாக, 2வது முடிச்சு நமது முன்னோர்கள் தாத்தா பாட்டி 7 தலைமுறைகள் சொன்ன நான், அந்த 7 தலைமுறைகளின் சாட்சியாக 2வது முடிச்சும். அந்த திருமண விழாவில் பெற்றோர்கள், உறவினர்கள், சம்பந்திகள், எல்லாவித உறவினர்கள், நான் சொன்ன எல்லாவித உறவினர்கள் முன்னிலையிலும் இந்த சாட்சியாக அந்த 3வது முடிச்சு. ஆகவே தன்னுடைய வாரிசு அடிப்படையில் அந்த வளர்கின்ற சமுதாயத்தின் உறவுகள் மேம்பட இப்படிப்பட்ட முறையில் தான் அந்த 3 முடிச்சு போட்டு திருமணங்களா இருக்கின்றது. ஆகவே இந்த உறவு முறைகளை நாம் பார்க்கின்ற பொழுது முறை சார்ந்த உறவுகள் ஒன்று, இரத்த உறவு சார்ந்த உறவுகள், அடுத்தது கடவுள் தம் படைத்த இறைவன் நம்முடைய மத கோட்பாடுகளின்படி இறைவனோடு உறவு. ஆக 3 விதமான உறவுகள் முக்கியம். அதை மேம்படுத்த விட வேண்டும். ஆகவே உறவுகளை அலட்சியப்படுத்தாதீர்கள், உறவுகளை நீங்கள் மேம்படுத்துங்கள். இந்த உறவுகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு அதிசயம், இத்தகைய 64 வகை உறவுகள் நம்மளிடம் இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு பண்பாடான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இது வேறு எந்த நாட்டிலும் இல்லை. ஒரு ஜெர்மன் மாணவி என்னிடம் அந்த ஒரு வாழ்வியலுக்காக ஒரு சமூக பணிக்காக வந்திருக்கின்ற பொழுது, எனக்கு எத்தனை திருமணம் நடக்கும், எத்தனை பிள்ளைகள் இருக்கு என்று எனக்கு சொல்லுங்கள் என்று ஜோசி சொல்லுங்க கேட்டார். அங்க என்ன முறையாம், திருமணம் நடந்து 1 வருடத்தில் இன்னொரு மனைவியோடு அந்த மகன் அந்த வீட்டிற்கு வரணுமா, அதுதான் ஆதாரமா, மகிழ்ச்சியா. ஆனால் நம்முடைய தமிழகத்தில் ஒருவன் ஒருத்தி என்ற முறையிலும்
நம்முடைய காப்பியங்களிலும் நமது 5 வகை நிலமுறையிலும் இந்த உறவு முறைகள், கணவன் மனைவி மற்ற உறவு முறைகளுடைய சிறப்புகள், வாழ்வாதாரம், அதனால்தான் இந்த புனிதமான உறவுகள் புனிதப்படுத்துகின்றன. இந்த உறவுகளால் தான் நாம் இன்று உலகத்திலே வளர்ந்திருக்கின்றோம். தனி மனிதன் ஒருவன் இந்த வளர்ச்சி என்பதோ இந்த மொழியாக்கம் என்பதோ இல்லை. ஏதோ நம்ம தொட்டக்குறை என்று போன்று இந்த உறவு முறைகளுடைய அரவணைப்பு, பாசம் இருப்பதனால் தான் வளர்ந்திருக்கின்றோம். ஆகவே உறவை முறிக்காதீர்கள், உறவை வளருங்கள். இந்த உறவு முறைகள் இன்று தமிழகத்தின் பெருமையை சாற்றி வளர்க்கிறது என்றால் ஒரு இணக்கமான இந்த குடும்ப உறவு, சமூக உறவு, உறவினர்களோடு உறவு கொள்ளுதல், அவருடைய ஆலோசனை கேட்பது, நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்கள் என்னென்ன உறவுகள் நமக்கு பயன்படுகின்றன. சில உறவுகளை கடந்து செல்லுங்கள், சில உறவுகளை விலகி செல்லுங்கள். அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் அந்த உறவுகள் இருந்தாலும் அதை தொங்காதே, பிச்சை எடுக்காதே. அந்த உறவுகளுடைய தலைமைக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை பின்னி வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு தனி மனிதன் 3 நிலைகளிலும் 3 வகைகளிலும் உறவு கொண்டிருக்க வேண்டும். கடவுள் வாழ் உறவு, நம்முடைய குடும்பங்கள் வாழ் உறவு, நம்மளுடைய பணி நிறைவுகளுடைய உறவுகள். ஏற்கனவே அந்த 30% என்ற உறவு முறைகளை மேம்படுத்தினால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி இந்த உறவு முறையின் அத்திவாரத்தில் இருக்கிறது என்பதை இந்த பகிர்வுகளை நான் பகிர்ந்து கொண்டு, உறவு என்றும் புனிதமானது என்றும், இந்த உறவுகள் நம்மை மேம்படுத்துகின்றன. உறவுகளும் இந்த நிகழ்வுகளும் சம்பிரதாயங்களும் அல்லது அந்த உறவுகளை மேம்படுத்த வாழ்வில் பயனாக இருக்கிறது. ஆகவே நான் சொன்ன அத்தனை வகையான உறவுகள் எல்லாம் தமிழகத்தில் மறைந்து போயிடக்கூடாது. இன்று அத்தனை உறவுகள், அந்த காலத்தில் 16 பெற்று பெருவாழ்க வாழ்க என்றார்கள். அந்த குழந்தை அதிகமாக பெறுவதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள். இன்று ஒரு குழந்தை இல்லாததற்கும் மருத்துவமனை தேடி செல்கின்றார்கள். காலம் மாறிவிட்டது. ஆகவே இத்தகைய உறவு முறைகள் நம்ம குடும்பத்தையும் ஒவ்வொருத்தரையும் வளப்படுத்துகின்றது. இந்த உறவு முறை பயன் நமக்கு தேவை. இந்த தேவையின் அடிப்படையில் உறவு முறையை கவனியுங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள், உறவை தள்ளிவிடாதீர்கள். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிந்ததும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. எனவே உறவுகள் தொடரணும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.